வணக்கம் சார். இப்போது கடுகாங்கிற திரைப்படம் பார்த்தா ரொம்ப அற்புதமான படம். பெரிய பெரிய படங்கள் கதை இருக்காது. இந்த படத்தில் அருமையான ஒரு கதை இருக்குது. அப்படியே நான் பிறந்து தூத்துக்குடி, ஆனால் வளர்ந்தது எல்லாமே பொள்ளாச்சியில் தான் பிறந்திருக்கேன், வளர்ந்தது எல்லாமே. ஸோ அப்படி கிராமத்துக்குள்ளே அப்படியே உள்ளே கொண்டு போயிட்டார். ரொம்ப ஒவ்வொரு டைலாகும் டைரக்டர் அருமையாக செதுக்கியிருக்காரு. எல்லோரும் இந்த படம் கோயம்புத்தூர் சைடு, சேலம் இந்த மாதிரி இருக்கிறவங்களே இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படத்தை பார்த்து அனைவரும் அவங்களுக்கு அந்த டீமுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள், படத்தை ஹிட்டு கொடுங்க. நன்றி, வணக்கம். இப்போ இந்த மாதிரி காதலே இல்லையே இல்லை, இப்போ காதலெல்லாம் காதலுங்கிறத சொல்ல முடியாது சார். இப்போல்லாம் காதலுங்கிறதே இல்லை. ஆனால் இந்த மாதிரி காதலாம் என்னோட டீம், நான் பொள்ளாச்சியில் இருக்கும்போதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ கிராம சைடில் இந்த மாதிரி காதல்கள்லாம் இருக்குது, இல்லைன்னு இல்லை, இருக்குது. கடுக்கா படம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் பெண்ணுன்னு ஒருத்தி இருந்தால் 4 மென்னு பின்னாடி சுற்றிட்டு வருவாங்க அப்படிங்கிறது அழகாக சொல்லியிருக்கிற படம். அதோட அந்த பொண்ணோட கேரக்டர் பெண்கள் இந்த சமுதாயத்தில் ஆண்களை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் அது இல்லாமல் கூட கையாளலாம். பெண்கள் எங்கே போனாலும் அவங்களுக்கு ஆண்கள்னால டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக, அதாவது நாயாக சிங்கமாக இருக்கும் மனிதர்களிடம் நரியாக வாழ வேண்டி இருக்குது அப்படிங்கிறது அழகாக சொல்ல வந்திருக்கு இந்த கடுக்கா படம். பாருங்கள், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான மூவி. ஸோ இதில் வில்லன் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் இல்லை, லைவாக நடக்கிற ஒரு சம்பவத்தையோ எல்லா குடும்பங்களையும் நடக்கிற ஒரு விஷயத்த அழகாக படம் பிடிச்சிருக்காங்க. பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இது 80s தானே சார்? 80s உங்களுக்கு 90sல இல்லை அப்படி கிடையாது. கிராமங்களில் இன்னமே இருக்கே. படிக்காதவங்களுக்கு உங்களுக்கு படித்தவங்களுக்கு தானே உங்களுக்கு, ஆனால் படிக்காதவங்க கூட இன்னைக்கு வாட்ஸ்அப் அது இது யூஸ் பண்ணுறாங்க. பட் இது ஒரு காலகட்டம், அவ்வளோதான். தேங்க்யூ. வணக்கம். விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். சேனல் ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம், அழகான வணக்கம், இனிமையான வணக்கம். கடுக்கா அருமையான டைட்டில், அழகான படம். ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய எளிமையான யதார்த்தமான படம். கட்டாயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா உதாரணத்துக்கு சொன்னால் ஒரே ஒரு சீன் சொல்லலாம். அதில் 2 நண்பர்கள் உள்ள காதல் கதை. ஒரு நண்பர் பாதிக்கப்பட்டு ஒரு கல் எடுத்துகிட்டு வருவார், அவர் மண்டையை உடைக்கணும்னு. அந்த கல் அவர் முன்னால் போடுவார். ஆனால் இன்னொரு தோழர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அந்த கல்லை என்ன பயன்படுத்துகிறாருன்னு படத்தை பார்த்து தெரிஞ்சிங்க. இயக்குனருக்கு பாராட்டு, நடிகருக்கு பாராட்டு, மியூசிக் டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அது பெரிய ஒரு முக்கியமான உறுதுணையாக இருக்குது இசையமைப்பாளருடைய பணி. வாழ்த்துக்கள். கட்டாயம் பாருங்கள். மீண்டும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து. வணக்கம், என் பேர் சிவாஸ். படம் ரொம்ப அருமையாக இருக்குது, அழகாக இருக்குது, அருமையாக இருக்குது. ஒரு சின்ன படம், ரொம்ப ரொம்ப அழகாக நீட்டாக ஒரு கிராமத்தில் வாழ்ந்த ஒரு ஃபீலை கொண்டு வந்துடுது படம். நம்ம இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ படங்கள் காசை கொடுத்து போய் உட்காந்து ஏன்டா பார்த்தோன்ற மாதிரி அவ்வளோ டென்ஷன் ஆகுது, அவ்வளோ பிரச்சனை ஆகுது சில படங்கள். இது அப்படி இல்லை. ரொம்ப அழகாக நீட்டாக ஒரு டென்ஷன் இல்லாமல் கிளியராக இருக்குது படம். ஒரு வில்லேஜில் நீங்கள் இருந்துட்டு வர ஒரு எஃபெக்ட் இருக்குது படத்தில். நல்லா இருக்குது படம், ரொம்ப அருமையாக இருக்குது. இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். நம்மளை பணத்தை கொடுத்து உள்ளே போய் உட்காந்து ஏன்டா வந்தோன்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப அழகாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு படம் ஜாலியாக இருக்குது. வில்லேஜில் நம்ம போயிட்டு வந்த மாதிரி இருக்குன்னா பார்த்தீங்களா, ஒரு 2 hours வில்லேஜில் நம்ம போய் அந்த ஹீரோ இவங்கெல்லாம் நம்மளோட பக்கத்து வீட்டு பசங்க மாதிரி இருக்காங்க. அவ்வளோ ஒரு இயல்பாக இருக்குது. அது டைரக்டர் உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. டைரக்டர் சரி, கேமராமேன், மியூசிக் டைரக்டர், உண்மையிலுமே இவங்க 3 பேரும் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. தயவு செஞ்சு தியேட்டரில் போய் பாருங்கள், நல்லா இருக்கு படம். கடுக்கா கொஞ்சம், அதாவது இன்டீரியர் ஒரு வில்லேஜில் நடக்கிற ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்காங்க, லவ் மேட்ரை. அது உள்ளத்தான். அது எல்லா கிராமங்கள்லேயும் ஒரு பொண்ணு கொஞ்சம் தெளிவாக அழகாக இருந்தால் போதும், 4 வாலிபர்கள் பின்னாடி சுற்றுவாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொண்ணு கடுக்கா கொடுக்குறா அப்படின்றது தான் காரணம். கடுக்கா கொடுக்குறது சாதாரண விஷயம் கிடையாது. அவன் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய மோட்டிவ் நான் படிக்கணும், என் லைஃப்பை அமைச்சிக்கணும், அதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் நான் நடந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நல்லா பண்ணியிருக்காங்க.
நல்லா இருக்கு படம், ஜெயிக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம். நான் படிக்கிற பசங்க பார்க்கணும் முதல்ல. ஆமாம், நல்லா இருக்கு. அந்த அந்த யூனிட்டுக்கே வாழ்த்துக்கள், அந்த யூனிட்டுக்கே வாழ்த்து. நான் படம் வந்து உண்மையிலேயே களவாணிக்கு அப்புறம் ஒரு நல்ல கிராமத்து படம் பார்த்த ஒரு ஃபீலு. அந்த படம் என்ன ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் நான் அப்படின்னு எனக்கு ஒரு நினைப்பு தோணுச்சு. பட் அவங்க கான்செப்ட், அந்த பொண்ணு வந்து எதுக்காக அந்த ரெண்டு பேரை லவ் பண்ணுது அப்படிங்கிற அந்த ஒரு தற்காப்புக்காக அந்த பொண்ணு பண்ணதுங்கும் போது அந்த படத்தோட கான்செப்ட் எனக்கு வேற லெவலில் ரொம்ப பிடிச்சிருந்தது. மியூசிக் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் என்கிட்ட புது ஃபேஸாக இருந்தாலுமே எல்லாருமே இந்த ஆக்டிங், இந்த ரோலுக்கு அவங்க வந்து நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் நிற்கிற மாதிரி ஒரு நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு என்டர்டைன்மெண்ட் படம். 2K கிட்ஸுக்கு இந்த படம் அப்படி புரிய வைக்க கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நானும் 90s இந்த மாதிரி எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். பட் இப்போ உள்ள பசங்களுக்கு ஏன் இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுது, இந்த மாதிரிலாம் அந்த 90s வந்து லவ் இருந்ததா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களோட மனசில் தூரம் கண்டிப்பாக ஒரு கேள்வியாக இருந்திருக்கும். அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த நல்ல ஒரு படமாக எடுத்திருக்க மாதிரி எனக்கு தோணுது. வெற்றி பெற வாழ்த்துக்கள். கடுக்கா இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி, ஒரு அருமையான படத்தை பார்க்குறோம். ஒரு வில்லேஜ் கதையை, அங்கே வில்லேஜில் நடக்கிற காதலை, அந்த காதல், ஒரு காதல், ரெண்டு காதல்ன்ற அதில் ஏற்படுற மோதல் எல்லாத்தையும் ரொம்ப விளக்கமாக, ரொம்ப சுவாரஸ்யமாக, இது எல்லா ஊர்லேயும் நடக்கிறது தான். இந்த காதலில் துரத்துறது வந்து எல்லா ஊர்லேயும் நடத்துறது. அவன் துரத்துறான்னு தெரிஞ்சும் இன்னொருத்தன் துரத்துறது தான் காதல். ஆக்சுவலாக அவன் தான் துரத்துறானு சொல்லி இன்னொருத்தன் விட்டு கொடுக்க மாட்டான். அடடா அவன் தான் துரத்துறானடா அப்படின்னு இருக்காது. ஏன்னா அது காதலுக்குரிய ஒரு சிறப்பு அம்சம். அதை வில்லேஜ் பேட்டர்னில் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப படம் பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக கடுக்கா, இந்த கடுக்கான்றது வந்து கடுக்கா கொடுத்துட்டான்னு சொல்லி அந்த அர்த்தமும் இருக்குது. கடுக்கா, வசம்பு இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, கிராமத்தில் வந்து அதை அரைச்சி அதை தடவுவாங்க. அந்த சில நோய்களுக்கு தடவுவாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு நோயை வந்து தீர்க்கிற ஒரு மருந்தா வந்து அந்த கடுக்காவை நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக அந்த அளவுக்கு ஒரு கவித்துவமாக டைலாக்லாம் பிச்சு உதறிருக்காங்க. டைலாக்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50-60 இடத்துல டைலாக் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கஷ்டப்பட்டு தான் எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி படங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு எடுக்கிற படங்கள் தானே. அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. கடுக்கா நல்லா ஓடணும், இந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் நல்லா ஓடணுன்றது என்னுடைய ஆசை. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். கடுக்கா படம் பார்த்தேன். ஒரு புதிய கூட்டணியில் ஒரு புதிய முயற்சி. ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான், ஆனால் ஒரு கண்டென்ட்டை மட்டுமே நம்பி படம் எடுத்திருக்காங்க. கல்லூரி செல்லும் பெண்கள், பள்ளிக்கு செல்லும் பெண்கள், அவர்களுக்கு இடையூறாக இருக்கும் விஷயங்களெல்லாம் எப்படி கையாளணும் அப்படின்றத வந்து அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. 29 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக படத்தை தேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.